ஆதாமுக்கு கர்த்தர் மனைவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி வேலையை தான் கொடுத்தார். வேலை செய்யாம வெட்டி பேச்சு பேசுகிறது வறுமையை தான் கொண்டு வரும் என்று வேதாகமம் சொல்கிறது. வெல்கம் டு ட்ரூத்தின்டாமில். நான் போதகர் ஜேராஜ். கடன் வாங்காமல் தேவ பிள்ளைகள் எப்படி வாழ்வது என்பதை நான் போதித்து கொண்டு வருகிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய டீச்சிங்கை கேளுங்க. வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பேசுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, நம்ம கடன் வாங்காமல் இருக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும். அது மிகவும் முக்கியம். மந்திரத்தில் மாங்காய் பழுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வேலை செய்யாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. உபாகமம் 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று. என்றால் என்ன? நாம் வேலை செஞ்சால் தான் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது வேதத்தினுடைய கட்டளையே தேவ பிள்ளைகள் உழைக்கணும், வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிற அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்கிறது, நம்ம வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூட கூடாது என்று. சில பேர் சபையில் வேலை செய்யாமல் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க வீடு வீடா. அவங்கள பார்த்து பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூட கூடாது. ஏன் வேலை செய்யணும்? வேலை செய்கிறது மிகவும் முக்கியமானது. அதன் மூலமாக கர்த்தர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது, நமக்கு ஒரு கனம் மரியாதை வருகிறது. இல்லை என்றால் யாரோ ஒருவரை நாம் சார்ந்து தான் வாழ வேண்டும். அவங்களுக்கும் நம்ம கஷ்டம், நம்மளுடைய ரெஸ்பெக்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். அதனால் ஒர்க் பண்ணுவது, வேலை செய்வது, யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்வது மிகவும் முக்கியம். நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடன் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவது அடிப்படையே வேலை செய்ய வேண்டும். சில பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா, ஒரு 10-15 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, எனக்கு இன்னும் அதிகமான சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் 4-5 மாதம் அப்படியே வீட்டில் இருந்துருவாங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா, 4 மாதம் நாம் அந்த 10,000 ரூபாய் விட்டுட்டோம்னா 4 மாதத்தில் 40,000 ரூபாய் மிஸ் பண்ணிடுறோம். இப்போ கவனிச்சு பாருங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுகிறோன்னு. நம்ம வீட்டில் இருந்த அந்த நாட்கள் நமக்கு என்ன ஆகுது, சும்மா போகுது, விரயமாகிறது. ஆகவே தான் எந்த சம்பளம் என்ன வேலையாக இருந்தாலும் முதலாவது வேலையில் ஜாயின் பண்ணிடணும். நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில், ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற கம்பெனியில். பிறகு என்ன செய்ய வேண்டும், வேறு வேலைக்கு போக வேண்டும் என்றால் இந்த வேலை செஞ்சு கொண்டே இன்னொரு வேலையை தேட வேண்டும். இதுதான் ஞானமானது. அப்போ தான் பொருளாதாரத்தில் நமக்கு அடி விழாது, நம்ம ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்க முடியும். ஆகவே தான் ஞானம் என்பது மிகவும் முக்கியம். இரண்டாவதாக, earn enough to meet your need. அதாவது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சம்பாதிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க, சரியான டீச்சிங் அங்கே இல்லை. அப்போ என்ன செய்வீங்க, பிள்ளைங்க இன்னும் பெஸ்ட்டாக படிக்கணும்னுட்டு டியூஷனுக்கு அனுப்புவீங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது போதாது என்று சொல்லி தான் என்ன செய்கிறோம், நாம் டியூஷனுக்கு அனுப்புகிறோம். அதே போல் தான் ஒரு இடத்துல நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதனை பத்தவில்லை என்றால் அப்படியே இருந்துட்டோம்னா அடுத்தபடி கடன் தான் வாங்குவோம் குடும்பத்தை நடத்த. அப்போ என்ன செய்யணும், வேறு ஏதாச்சும் அதர் சோர்ஸ், மற்ற இடத்துல இருந்து ஏதாச்சும் பணம் வர, அல்லது நமக்கு இருக்கிற பார்ட் டைமில் மற்ற இடத்துல வேலை செய்யும்படியாக நம்ம என்ன செய்யணும், முயற்சிகளை எடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துல ரெண்ட்டு கட்டிட்டு வாழணும்னா ஒரு 25,000 30,000 ரூபா வேணும். சொந்த வீடாக இருந்தாக்கா 20,000 25,000 இருந்தால் ஓரளவு குடும்பத்தை என்ன பண்ணலாம், ஒரு நார்மலாக நடத்திட்டு போகலாம். அல்லது மெட்ரோபாலிஸ் சிட்டி அல்லது காஸ்மஸ் சிட்டியில் நம்ம இருக்கிறோன்னா, அதாவது பெங்களூர், சென்னை போல் இடத்துல நமக்கு குறைந்தது 40,000 அல்லது அதற்கு மேலே இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பத்தை நம்ம சமாதானமாய் நடத்த முடியும், கொஞ்சம் சேமிக்க முடியும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், மாதந்தோறும் நமக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு தேவை, எவ்வளவு நம்ம சேர்த்து வைக்கணும்ன்றதை ஒரு கால்குலேட் பண்ணி அந்தந்த இடத்துக்கு தகுந்த போல் நம்முடைய பெர் கேபிட்டா இன்கம் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் செய்ய வேண்டும். அதாவது நம்ம பொருளாதாரம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும்.
ஒரு மாதத்தை நடத்துறதுக்கு பணம் குறைவாக இருக்கிற இடத்துல தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ ஒரு மாதத்திற்கு குடும்பத்தை நடத்த நமக்கு எவ்வளவு தேவை, 25,000 30,000 என்று பார்த்து அதற்கு தகுந்த போல் நம்ம சம்பாதிக்கணும். பாருங்கள், நான் கேள்விப்பட்டது ஒரு சகோதரனை குறித்து. 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுவார். அதில் ஒரு 300 சம்பாதிப்பார். இப்படி சில நாட்கள் கடந்து போனது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டுறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலி அவர். வீட்டை கட்டி இவர் ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிறாரு. அந்த வீட்டை வாடகை விடுறாரு. பிறகு மறுபடியும் கடினமாக உழைக்கிறாரு. அந்த வீட்டு மேலே இன்னொரு மாடி ஒன்று கட்டிடுறாரு. கட்டிட்டு இப்போ 3 அப்ஸ்டர் ஆகிடுச்சு வீடு. இவருக்கு சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகினது. 20,000 சம்பாதிக்கிறாரு. அதே சமயத்தில் ஆட்டோ தொழிலும் அவர் விடலை. வீட்டு வாடகையும் வருது. கீழே 8,000, மேலே 7,000, அதுக்கு மேலே 6,000 வீட்டு வாடகை வந்துட்டு இருக்குது. ஆட்டோவும் ஓட்டுறாரு, சம்பாதிக்கிறாரு. கொஞ்ச நாளானதுமே ஆட்டோ ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்னொரு ஆட்டோ வாங்கிட்டு 2 ஆட்டோவை வாடகை விட்டார். வீட்டு வாடகை வந்துட்டு இருக்குது. வேலைக்கு போகிறாரு. பண பிரச்சனையே இவருக்கு இல்லை. கடினமாக உழைச்சார், முயற்சிகளை செஞ்சார். கடைசியில் நல்ல விதத்தில் முன்னேறி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அப்போ கவனித்து பாருங்கள், ஒரு இடத்துல நமக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு சேலரி பத்தலைன்னா இன்னொரு இடத்துல எங்காச்சும் கொஞ்சமாச்சும் நமக்கு தினந்தோறும் பணம் வருகிற அளவுக்கு சிறு துளி பெருவெள்ளம். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதித்தா கூட குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், சேமித்து வைக்க முடியும். சில வீடுகளில் பாருங்கள், அப்பா சம்பாதிப்பார், அம்மா சம்பாதிப்பாங்க, அல்லது அப்பா சம்பாதிப்பார் அல்லது பிள்ளைங்க சம்பாதிக்கும். அப்போ குடும்பத்தை ஒரு அழகாக நடத்திட்டு போகலாம். இப்போ ஒரே சம்பாதனை இருக்கும் போதே அவர்கள் இது போல் ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தில் தேவையான அளவுக்கு உயர்கிறது மிக முக்கியம். அப்படி நம்ம உழைக்கணும். இது போல் முயற்சி செய்கிற அனைவருமே துவக்கத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனால் முடிவில் சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு வராங்க. இது போல் ஒரு முயற்சிகளை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எடுப்பது மிகவும் முக்கியமானது. 3வதாக, ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் ஃபார் எ ஹையர் லெவல். கவனிங்க, கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும்போது உங்களுக்கு லே ஆஃப் கொடுத்துருவாங்க. அல்லது ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆட்களை குறைக்க வேண்டும் என்றால் ரிட்ரீச்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை சொல்லி உங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. அப்போது வேலை செய்கிற நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு வேலையில் சம்பளம் போதலை, ஒரு வேலையில் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் மேல் நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். வேலை செஞ்சுட்டு வேறு இடத்துல எழுதி போடுறதோ அல்லது வெளிநாட்டில் எழுதி போடுறதோ ஏதோ ஒரு விதத்தில் தினந்தோறும் முன்னேறக்கூடிய முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ரெஸ்ட்ன்றதே வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிற வரையிலும் யோசிக்கவே கூடாது. அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். பாருங்கள், கம்பெனி டவுன் ஆகுதுன்னு தெரியும் போது அவங்க சும்மா விட மாட்டாங்க, உங்களுக்கு லே ஆஃப் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி கம்பெனிக்கு லாஸ் ஆகுது, ஆள் குறைக்க வேண்டும் என்றால் ரிட்ரீச்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க சேஃப் ஆகிடுவாங்க. கடைசியில் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். ஆகவே ஒரு இடத்துல வேலை செய்கிற தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, உத்தம உண்மையாக செய்யுங்க. அதே சமயத்தில் இன்னும் ஹையர் சேலரி, இன்னும் அதிகமான பணம் உங்களுக்கு எங்கே வருது, ஜாப் செக்யூரிட்டி எங்கே இருக்குது, அதுபோல் பார்த்து மேலானதை நோக்கி பார்த்து மேலே போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். 4வதாக, ஒர்க் ஹார்ட் கண்டினியூலி. தேவ பிள்ளைங்க கடினமாக தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன், அவருடைய அப்பா இறந்துட்டார். இறந்ததுமே புதைத்துட்டு மறுநாளை பிஸ்னஸ் தொடங்குறாரு. அதுபோல் நல்லா கடினமாக உழைக்கணும். சில பேர் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, 2 நாள் 3 நாள் லீவ் போட்டுவிடுவாங்க. அப்போ அந்த 2 நாள் 3 நாளுக்கு வேண்டிய லாபமும் கெட்டு போச்சு. அந்த லாபத்தை எடுக்கணும்னா இன்னும் ஒரு 5 நாள் கஷ்டப்படணும். அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆச்சுன்னா குடும்பத்தை நடத்த முடியாது, பொருளாதாரத்தில் மேலே ஓங்கி போக முடியாது. அது பெரிய ஒரு நமக்கு ஒரு பிஸ்னஸில் லாஸ் உண்டாக்கிடும். ஆகவே தான் தேவ பிள்ளைகள், நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தேவையில்லாமல் லீவ் போடுறது, தேவையில்லாமல் லாஸ் பண்ணிக்கிறது, இது கூடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீட்டை கட்டுகிறது போல் எவ்வளவு கடினமாக தொடர்ச்சியாக நம்ம உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ கையிட்டு வேலை செய்ப்பா, அதை நான் ஆசீர்வதிப்பேன். பேதுரு கூட கர்த்தர் அதுதான் சொல்கிறார்.
மறுபடியும் படகு கொண்டு போ, வலைய போடு, நீ டயர்டாக தான் இருக்கு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் செய். அவன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். பிறகு கர்த்தர் படகு நிரம்பத்தக்க, இன்னொரு படகு நிரம்பத்தக்க, வலையை கிழியத்தக்க கர்த்தர் மீன்களால் நிரப்பினார். There is no substitute for hard work. நம்ம கடினமாக உழைக்கிறதுக்கு மாறாக எதுவுமே கிடையாது. அப்போது ஸ்டார்டிங்கில் துவங்குறவங்க, நான் பேசி கொண்டு இருக்கிறது கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அல்லது பொருளாதார பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறவங்களோடு கூட நான் பேசுகிறேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம வேலை செய்யணும். அந்த வேலைகளை எப்படிலாம் நம்ம செய்யணும் என்று நம்ம பார்த்துட்டு வரோம். யூதர்களை பாருங்கள், இன்னைக்கு யூத ஜனங்கள் எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அவங்க வேலை செய்வாங்க. தொடர்ச்சியாக அந்த இடத்துல செட் ஆகலைன்னா இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க. அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளெல்லாம் பாருங்கள், வாரன் பஃபெட் எல்லாம் பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருக்கார். உலக பணக்கார பட்டியலில் தொடர்ச்சியாக இருக்கிறாரு. வயது ஏறக்குறைய 90 தாண்டி விட்டது. எப்படி அதுபோல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? கடினமான உழைப்பு தாங்க. அதனால தான் வேதம் பாருங்கள் எவ்வளோ உண்மையானது. நீ கையிட்டு வேலை செய், அப்படி வேலை செய்கிற அந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். வேலையில் எந்த வேலைன்னா இருக்கட்டங்க, தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்யும் போது கர்த்தர் படிப்படியாக நம்ம உயர்த்துவார். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த லெவல். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இதை முயற்சி செய்யுங்க. இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்க, மற்றவங்களுக்கு இதை குறித்து பகருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. உங்கள் ட்ரூத்தின்டாமில் யூடியூபின் வாயிலாக வேதத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்திற்குரிய ஆசீர்வாதம் என்கின்ற தலைப்பில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் சரியாக இரவு 7 மணிக்கு உங்களுக்கு போதிக்க வருகிறார் உங்கள் போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ஜெயராஜ் அவர்கள். காண தவறாதீர்கள்.